ஷே காவல்துறை அதிகாரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. காவல்துறை அதிகாரிக்கும் தப்பு வழக்கு, தப்பு ஓட்டங்கள், தப்பாக விடுற கணக்கில் நீ கடவுள் உட்கார்ந்துருக்காரு, பயம் இல்லை உனக்கு. அதிகாரி மாதிரி எல்லா அதிகாரி மாதிரியே நீ பயப்படல. அதான் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி எல்லாம் அனைத்துமே தப்பு செய்கிறதுக்கு கடவுள் கொடுக்கலப்பா. நீதிமன்ற கோர்ட்டை கொடுக்கல. கருப்பு ஆடை கட்டி உள்ளே ஆடுற மாதிரி வெளியிலேயும் அதிகாரி பூரா கருப்பு ஆடை கட்டி ஆடிட்ட. காவல்துறையிலேருந்து பத்திரப்பதிவிலேருந்து வெளியில் கீழே தாசில்தார் விவோ எல்லாம் அனைத்து சம்மந்தப்பட்ட பூரா கருப்பு ஆடையை கட்டி வெளியில். அதான் கருப்புனா கடவுள் ஒன்று இருக்காருங்கிறது தெரியும். கடவுள் சொத்து பூமி இருக்கிறது எல்லாம் தெரியும். நம்ம பொய்த்தனமாக பிட்டாளத்தனமாக நம்ம கட்டி ஆடுவோம்னு கீழே பூரா எல்லாம் ஆடி போயிடுச்சு. அது முதல்ல நீதிமன்ற கோர்ட்டில் கருப்பு ஆடை ஜட்ஜி உட்காரக்கூடாதுங்கிற நிலைமை இருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமை நடக்காது. சுத்தமாக தூயமாக ஒயிட்டு பெண்ணு இப்போ தான் நினச்சிக்கு முன்னாடி ஆணாக தான் உட்காந்துருந்தது. பெண்ணு எப்போ வந்தது? இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிங்க. அதனால தான் இப்போ பெண் நீதிபதி நிறையா வருது. சின்ன பிள்ளைய கூட இப்போ படித்து அந்த நீதிபதியை ஜட்ஜாக கோர்ட்டாராக உட்காந்துருக்கு. புரியுதா? அப்போ அனுபவங்கள் வேணும், எல்லாம் வேணும். எல்லாமே தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதி நியமித்த சட்டங்கள் அதிலே செருப்படி விளக்கமாத்த அடிச்சு வெஸ்ட்டு பிரம்மா எட்டநாட்டு சனீஸ்வரி அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட் நியமித்த சட்டத்தை ஏமாற்றி விளாண்டான்ல, அதுக்கு அந்த சட்டத்துக்கு விளக்கமாறாட்டி செருப்படி. அந்த சட்டத்தை முடிக்கணும்ல, அந்த சட்டத்தை விளக்கமாறாட்டி செருப்படி முக்கிய அடிச்சாச்சுன்னா அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ அரசியல்வாதி நியமித்த சட்டம் முடிஞ்சு போச்சு. அரசியல்வாதி தப்பாக கொடுத்த சட்டங்கள் விளக்கமாறாட்டி செருப்படி. காவல்துறை அதிகாரி ஆணும் பெண்ணும் தப்பு இருந்தால் உனக்கும் இதே தண்டனை. அந்த தண்டனை வரக்கூடிய நேரம் தான் வரும். எல்லாம் அனைத்தும் செக் பண்ணியில் அனைத்து எல்லாமே வரும். வராதில்லை. உனக்கு அப்பாற்பட்ட கடவுள் ஒன்று இருக்காருன்னு நீ புரிஞ்சுக்கோ. நம்ம தான் பதவியில் இருக்கணும்னு ஒன்றை மாதிரி பூரா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்கிறவன் எல்லாருமே திமிர்த்தனமாக போறிய அந்த திமிரை எல்லாமே பூமியில் ஓட்டு போடுதான் பார்த்தியா? ஜனநாயக ஓட்டு என்ன பூமியில் பாலாக்கி வச்சுருக்கான் பார்த்தியா? பார்க்கலையாப்பா? எல்லாம் அனைத்தும் காவல்துறை தெரியாதுல்ல. அனைத்தும் 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம். எப்பா ஒருத்தர் 2ஆம் நம்பர் தொழில் பார்க்க மில்லு தொழிற்சாலைக்கு காவல்துறை போனால் அங்கே என்ன தயாரிக்கானோ ஒரு மூடையை தூக்கிட்டு போயிடுவான். சரியா? அடுத்தாப்புல மின்சாரம் கொடுக்கானா அங்கங்கே 2ஆம் நம்பர் ஓடுதா? நான் வந்திருக்கேன், 4 பேர் வந்திருக்கேன், 5 பேர் வந்திருக்கோம், 10 பேர் வந்திருக்கோம். காகித பேப்பரை வாங்கி அங்கே என்ன நடக்கும் அதில் ஒரு மூடையை தூக்கிட்டு போயிடுவான். எவ்வளோ பெரிய தப்பு. நீதிமன்ற கோர்ட்டில் சர்ச்சி கோர்ட்டார் பூரா கேட்டுக்கோப்பா. கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அனைத்து 2ஆம் நம்பர் ஓடுற இடத்துல பூராமே உள்ள எல்லா அதிகாரியும் போவான். அங்கங்கே போய் ஒரு மூடை 2 மூடை 1 லட்சம் 2 லட்சம் 10,000 20,000 5,000 லஞ்சத்தை வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சொகுசாக அலைதான். அப்போ இவனுக்கு என்னப்பா தண்டனை கொடுக்கணும்? விளக்கமாறடி செருப்படி முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. எல்லா அதிகாரியுமே வாங்குத. அப்போ பாலாக்க வந்த பாய்ப்பேகலாம், பூமியை பாலாக்க வந்த பாய்ப்பேகலாம் விவசாயத்தை பூரா அழிச்சிட்டான். அதான் தெரியுமா இல்லையா? ஒரு பக்கம் அதிகாரி பூரா ஆணு பண்ணு கையெழுத்து போடுது. காவல்துறை இருக்கிற பார்த்து 4 குட்டுப்பு கொடுத்து குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டா அடுத்தாப்ப அந்த தப்பு செய்ய மாட்டான். அவனை அமைக்க வச்சுருக்கான் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர். அதான் அவன் தான் கொண்டு போய் வச்சுருக்கான்ல. முதலமைச்சர் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் கையில் மொந்தையாக தூக்கி வச்சுக்கிட்டு எந்த காவல்துறை என் கையில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் விளக்கமாறு அடி செருப்படினா மொத்தத்திலே முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. காவல்துறை அதிகாரிக்கும் ஆட்சியை கவுத்திட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆட்சி கவுந்து போச்சு. முன்னத்தான் முதல் முடிக்கணும். முடிச்சாதான் இந்த பேவை பூரா உள்ளே மாட்டுவான். அது இப்போ கணக்கு ஐயா போட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம்.